ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார்கிட்டயும் கேட்க மாட்டோம், யார்கிட்டயும் பேச மாட்டோம், நம்ம பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த தப்பு நான் பண்ணேன். ஜென்ரல் தமிழ்லலாம் நிறைய வரிகள்லாம் குழப்பம். ஸோ அந்த மாதிரி குழப்புற விஷயங்கள் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு கடைசி நாள்லாம் வந்து அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணேன். ஸோ என்ன தப்பு பண்ணணும் அதை திருத்திக்கினேன், அவ்வளோதான். திருத்திக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. என்னோட சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, இப்போ பிகினர்ஸ் வந்து குரூப் 4 படிக்கணும் அப்படின்னா பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷராக இருக்கப்போ என்ன பிரச்சனைனா நம்ம டெஸ்ட் எழுதுறதுல என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியாது. அப்போ அந்த டைமில் நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணலாம், என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறப்ப யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து சந்தியா, ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம் வந்து என்னோடய ஊர். இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி நடத்தின டிசிபிஓ எக்ஸாமில் நான் ஸ்டேட் 7th ரேங்க் வாங்கி கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 4 இப்போ வந்து நமக்கு கால்ஃபர் வரல, கால்ஃபர் வந்தால் படிச்சுக்கலான்னு நினைப்போம். பட் நம்மளோட குறிக்கோள் என்ன? இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம், இந்த ஜாபுக்கு போகணும்னு ஒரு குறிக்கோளோடு வந்துட்டோம். அப்போ குறிக்கோளோடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டேட் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து இதுக்குள்ளே போகிறோம், இது இப்போ 2 மாதத்தில் வருதோ இல்லை 4 வருஷம் கழித்து வருதோ, நம்ம இதுக்குள்ளே போகணும்னு நினச்சிட்டோன்னா நம்மளோட எஃபர்ட்டை நம்ம நினச்ச நிமிஷத்துலேருந்து தான் தொடங்கணும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கான போட்டியும் அதிகமாகிடுச்சு, எல்லாருமே வந்து அதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ வந்து டேட் வந்தால் படிச்சுக்கலாம் அப்படின்லாம் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து தவறான விஷயம். அதனால் இப்போ டேட் இல்லைன்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் வரதான் போகுது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம படிக்க தான் போகிறோம். அதை இப்போ இருந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை படித்து நம்ம இப்போயே நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ டேட் வருது அப்படின்னா ரிவிஷனுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அந்த டைமில். ஸோ அதனால வந்து முன்னாடியிலேருந்தே படிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ பிகினர்ஸ் வந்து குரூப் 4 படிக்கணும் அப்படின்னா பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? பிகினர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ என்னென்னா கேளுங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க எப்படி படித்தாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா கேட்காம நம்ம பாட்டுக்கு ஒன்று ஆரம்பிப்போம், நமக்கு தெரியாது, நிறைய விஷயம் நம்ம கேட்டால் தான் நமக்கு கற்றுக்க முடியும். ஸோ இன்ஸ்டியூட்டு தான் போகணும் அப்படின்றது இல்லை, உங்கள் கூட இருக்க சீனியர்ஸே வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், ஏதாவது பார்த்து ஸோ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும், சிலபஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு சிலர் என்கிட்ட கேட்ட விஷயம், எனக்கு குரூப் 4 மெட்டீரியல் இருந்தால் கொடுங்களேன் அந்த மாதிரி கேட்டாங்க. அது ரொம்ப தப்பு. என்னன்னா குரூப் 4 அப்படின்றது மெட்டீரியல்லாம் கிடையாது, நம்ம எழுதுகிற நோட்ஸ் தான் நமக்கு மெட்டீரியல். ஸோ எந்த மெட்டீரியல் படித்தா நல்லாயிருக்கும், எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்க வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கேளுங்க, யார்கிட்டையாவது உங்கள் கூட இருக்கவங்கள்ட்டே கேளுங்க, சீனியர்ஸ்ட்டை கேளுங்க என்ன படித்தாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றது. ஸோ கேட்டதுக்கப்புறமா நம்மளே சிலபஸை போய் பார்க்கலாம், நமக்கே சிலபஸ் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை நிறைய குரூப்ஸில் இருக்கும், அதுவே எடுத்துக்கலாம். சிலபஸை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். சிலபஸை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த புக்கில் இருக்குதுன்னு தேடுறது ஒரு ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ்ட்டு கேட்கலாம், இல்லை நீங்கள் யூடியூப்லேயே போட்டிங்கனாலுமே அந்த வந்து டீகோட் பண்ணி சிலபஸ் இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், லாஸ்ட்டாக நடந்தது கூட நீங்கள் பாருங்கள், கடைசியாக நடந்த குரூப் 4 எடுத்து பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். கொஸ்டின் உங்களுக்கே வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம படித்தது தானே அப்படின்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோமா, இப்படி தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. மெட்டீரியல் அப்படின்றது எதுக்குமே கிடையாது, நம்ம எடுக்கிற நோட்ஸ் தான் நமக்கு மெட்டீரியல். வேறு ஒருத்தரோட நோட்ஸு, டாப்பரோட நோட்ஸும் நமக்கு மெட்டீரியல் கிடையாது, நம்ம நோட்ஸ் தான் நமக்கு மெட்டீரியல். ஸோ வந்து டாபிக் வைஸ் நான் சொன்ன மாதிரி புக் வைஸ் போகாமல் டாபிக் வைஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சு அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷராக இருக்கப்போ என்ன பிரச்சனைனா நம்ம டெஸ்ட் எழுதுறதுல என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியாது. அப்போ அந்த டைமில் நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணலாம், என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று என்னென்னா நம்ம வந்து இன்னொரு மெட்டீரியல் வாங்கிடுவோம், அது வந்து ஒரு மாதிரி
பிரிண்டடாக எனக்கு என்ன எப்படி தோணுன்னா பிரிண்டடாக இருக்குது அப்படின்னா அப்படியே இருக்கும், லைனாக இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது, இடையில எதுவும் இருக்காது, வெறும் லைன் இருக்கும், எழுதியிருக்கும், எங்கேயாவது அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்கும், இப்படி மெட்டீரியலாக இருக்கும். இதுவே நம்ம புக்கில் வாசிக்கிறோம்னா ஒரு 6th குழந்தை 7th குழந்தைக்கு எப்படி கொண்டு போயிருப்பாங்க அந்த கான்செப்டை, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொண்டு போயிருப்பாங்க, ஏதாவது லிங்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அது படிக்கிறப்ப அதுதான் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெட்டீரியலுக்கு போனோம் அப்படின்னா வெறும் வந்து அந்த கான்செப்டை, அந்த ஃபேக்டை வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளே வந்து புக்கை படிக்கணும் அப்படின்றது. ஸோ அதே போல் ஒரு டாப்பரோட நோட்ஸ்னு எடுத்துக்கலாம். நோட்ஸுன்றது என்னது, ஒரு சிலர் வந்து அதை எப்படி எழுதியிருக்கலாம்னா அவங்களுக்கு மறக்கிற கான்செப்டை மட்டும் கூட எழுதி வச்சிருக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எழுதி வச்சிருக்கலாம், கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சிருக்கலாம். அப்போ கீ பாயிண்ட்டை மட்டும் வச்சு நம்ம எப்படி படிக்க முடியும், நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளே வந்து ஸ்கூல் புக் தான் எப்பயுமே பேஸு, அதை மட்டுமே வந்து நம்ம படிக்கலாம். ஸோ அதை படித்து ஒரு சில கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், இப்போ சயின்ஸ்லாம் படிக்கிறப்ப ஒரு நோட்ஸை படிக்கிறதுக்கும் இங்கே புக்கில் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கான்செப்டெல்லாம் புரியறதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நிறைய டயக்ராம்லாம் போட்டு அந்த விஷுவலாக பார்த்து இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதனால் நம்மளே தேடி எடுக்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், புரிஞ்சும் நம்மளால் படிக்க முடியும். அதே போல் அதோட வேல்யூவும் தெரியும். நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு எல்லா மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் சொன்னாங்களா அந்த மெட்டீரியல் சொன்னாங்களா அப்படின்னு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம், ஆனால் படிக்க மாட்டோம். ஆனால் இது நம்மளே நோட்ஸ் எடுக்கிறப்ப இவ்வளோ தான் விஷயம் அப்படின்றது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. என்னோடய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் நான் பண்ணேன், மார்க் டெஸ்ட் எடுத்தேன். அந்த டெஸ்ட் எடுக்கிறத நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துலலாம் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றது, ஸோ நான் மார்க் பண்ணுறதுல தப்பு பண்ணுறேன்னா இல்லை கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணுறேன்னா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணேன். நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்தேன், எழுதிட்டே இருந்தேன். ஸோ அந்த கிராஃப் பார்த்துக்கிட்டேன். நான் இப்போ வந்து 150 போடுறேன்னா அடுத்து 155 போடுறேன்னா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 10 டெஸ்ட் எழுதுனா 10 டெஸ்ட்டில் ஆவரேஜாக எவ்வளோ வருது, 150 வருதா. ஸோ எனக்கு அங்கே போய் எப்படியும் 150க்கு மேலே வரப்போகுது. ஆனால் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ மறந்து போன கான்செப்ட்டு, நான் வந்து அந்த கொஸ்டின்ஸில் எதெல்லாம் தப்பு பண்ணேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஏதாவது குழப்புது அப்படின்னா அந்த ஜென்ரல் தமிழ்லலாம் நிறைய வரிகள்லாம் குழப்பும். ஸோ அந்த மாதிரி குழப்புற விஷயங்கள் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு கடைசி நாள்லாம் வந்து அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணேன். ஸோ என்ன தப்பு பண்ணணும் அதை திருத்திக்கினேன், அவ்வளோதான். திருத்திக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்மளோட மிஸ்டேக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை திருத்திக்கணும், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார்கிட்டையும் கேட்க மாட்டோம், யார்கிட்டையும் பேச மாட்டோம், நம்ம பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தப்பு நான் பண்ணேன், ஸோ நம்ம பாட்டுக்கு படித்தேன், புக் எடுத்து படிப்பேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்னென்னா தோல்வி வருது, ஏன் வருது அப்படின்றத யோசிக்கிறோம், ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றத யோசிக்கிறோம். ஸோ அந்த டைமில் இந்த தோல்வி வந்து இதனால தான் வந்துச்சு அப்படின்னு மற்றவங்கள ப்ளேம் பண்ணிடக்கூடாது. ஸோ நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சுற்றி நடக்கிற விஷயத்தினால தான் நான் வந்து இதில் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு நினச்சோன்னா கடைசி வரைக்கும் அதுவே தான் நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இப்போ தப்பாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இடத்துல என்ன தப்பு அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். ஸோ அந்த விஷயம் எப்பயுமே எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். எந்த ஒரு நேரத்துலையுமே கூட எந்த படிப்பு மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயமா இருந்தால் கூட அந்த இடத்துல என்னோடய தப்பு என்ன இருக்குது அப்படின்றத யோசிப்போம். ஸோ நம்மளோட தப்பு என்ன, அப்போ அந்த தப்பு இல்லாமலாம் நம்ம வந்து தோற்றுருக்க முடியாது. அந்த தப்பு இருக்குது, நம்ம மேலே தப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். சுற்றி இருக்க சூழலை ப்ளேம் பண்ணாமல் நம்மளை ப்ளேம் பண்ணி அதை மேலே கொண்டு வரணும், எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட பேசணும், சரி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன், இது எப்படி நான் கொண்டு வரலாம், என்னால் பண்ண முடியல, ஸோ எப்படி நான் வந்து ஜெயிக்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம், தப்பே இல்லை. யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், நம்ம கூட படிக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லை சீனியர்ஸ்கிட்ட கேட்கலாம். இது மாதிரி கேட்டு ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டு வரலாம். முதல்ல நம்மளோட தப்பை மற்றவங்க சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை சுட்டி காட்டி அதை திருத்திக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்.